இந்த பங்குனி உத்தரம் அப்படின்றதுக்கும் இந்த உத்தர நட்சத்திர நாளுன்றதுக்கும் என்னங்க பெரிய விசேஷம் இருக்க போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பர்டிகுலரா பார்க்கும்போது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறப்பு அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம ஒரு பக்கம் எடுக்கிறோம். கல்யாணம் ஆகாம இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகக்கூடிய முக்கியமான விரத தினமாக கொண்டாடக்கூடிய நாள் தான் பங்குனி உத்தரம். ஒரு பால் பழம் இதுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. தண்ணி எடுத்து நீங்க வேண்டுதலா வச்சு குடுத்தீங்கன்னா கூட அவங்க ஏத்துப்பாங்க. நம்ம எத செய் அத செய்ன்னு எந்த கடவுளும் கேட்கல. நம்ம ஆத்மார்த்தமா அவங்களுக்காக செய்யக்கூடிய ஒரு நெய்வேத்தியம் தான். வேண்டுதல கரெக்ட்டா வச்சுக்கோங்க. அந்த வேண்டுதலுக்கு தகுந்த மாரியான உங்களுக்கான அ இறைவன்கிட்ட உங்களுடைய சரணாகதி அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன வேணா பண்ணலாம். ஆனா நான் வந்து நீ எனக்கு பண்ணி தருவேன்றத நம்புறேன். முழு மனதோட நம்புறேன் அப்படிங்கிற மாரி நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். பால் அபிஷேகம்லாம் பண்றோம்ல. பால்னா என்னங்க? சந்திரனுடைய நிலையை தான் குறிக்கிறது பால். அப்ப இந்த டைம் பீரியட்ல இந்த மாரி நட்சத்திரம் வர நாள்ல ஒரு குளிர்விக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை நம்ம செஞ்சுட்டு வரும்போதுமே நமக்கான விஷயங்கள் நிறைவேறும் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அப்போ உத்திர நட்சத்திரத்துக்கு கும்பிடுறதா அல்லது பௌர்ணமிக்கு கும்பிடுறதான்னு ஒரு குழப்ப நிலை இருக்கும் இல்லையா? ஒண்ணும் இல்லங்க. 1ஆம் தேதி நீங்க கணக்கு எடுத்துக்கலாம். அன்றைய நாள்ல காலையில இருந்தே நீங்க வந்து உங்களுக்கான வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. வாய்ஸ் ஆஃப் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு முக்கியமான திருவிழான்றது மாரி ரொம்ப ரொம்ப கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா. யாருக்கு தான் முருகப்பெருமான பிடிக்காம இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி முருகப்பெருமானுக்கான ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தா கூட, இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விழாவா பார்க்குறோம். ஸோ இந்த உத்திரம் நட்சத்திரம் அப்படின்னாலே யாரோட நட்சத்திரம்? ஜோதிட ரீதியா பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, சூரியனுடைய நட்சத்திரம். அப்ப சூரியன் இப்ப பார்த்தீங்கன்னா, சித்திரை 1 தான் வந்து சூரியன் வந்து உச்சத்துல இருப்பாருன்னு நம்ம பார்க்கிறோம். "யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே" அப்படின்னு சொல்றது மாதிரி, இப்ப வந்து சூரியன் வந்து நெருங்கின்னு இருக்காரு அப்படிங்கிற மாரியான ஒரு அர்த்தம். ஸோ உச்சத்துக்கு வரப்போறாரு அப்படிங்கிற மாரியான ஒரு நிலை. இந்த பங்குனி உத்திரம் அப்படின்றதுக்கும், இந்த உத்திர நட்சத்திர நாளுன்றதுக்கும் என்னங்க பெரிய விசேஷம் இருக்க போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நெறைய விசேஷங்கள். என்னங்க விசேஷம்? நெறைய கடவுளினுடைய திருமணங்கள் நடந்த ஒரு தினம் தான் உத்திர நட்சத்திரத்தினுடைய தினம். அதாவது பங்குனி உத்திரம் அப்படின்னக்கூடிய இந்த முக்கியமான ஒரு திருநாளா பார்க்குறோம். இப்ப சிவன் பார்வதி தேவியை மணமுடித்த நாளா பார்க்குறோம். ஆண்டாள் அம்மையாருக்கு வந்து கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த நாளா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம ராமன் சீதை திருமண நாளா இருக்கட்டும். வள்ளி தெய்வானை அதாவது முருகப்பெருமான் இருக்கார் இல்லையா? தெய்வானை வந்து மணமுடித்த திருநாளாவும் பார்க்குறோம். இது மட்டும் இல்லாம முக்கியமான இந்த உத்திர நட்சத்திரம் அப்படி இருந்தது அப்படின்னா, நம்ம பொதுவாவே சொல்லுவோம். இந்த இதுல அவதரித்த முக்கியமான கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐயப்பன். சபரிமலை ஐயப்பன் இருக்கார் இல்லையா? அவர்தான். ஸோ அவர் அவதரித்த நாளுமே பார்த்தோம் அப்படின்னா, இந்த நாளா முக்கிய நாளா கொண்டாடப்படுது. நிறைய தெய்வ திருமணங்கள் நடக்கக்கூடிய முக்கியமான நாளாக கருதப்படுறது தான் பார்த்தீங்க அப்படின்னா, பங்குனி உத்திரம். சரிங்கங்க. இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கடவுளுக்கு வழிபாடு ஓகே. கடவுள் வழிபாடு நம்ம எல்லா நாளும் பண்றோம். இதுல என்ன பெரிய விசேஷம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? பொதுவா வந்து இதுல 2, 3 விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். பர்ட்டிகுலரா பார்க்கும்போது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறப்பு அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம ஒரு பக்கம் எடுக்கிறோம். அதே மாரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, கல்யாணம் ஆகாம இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு அந்த திருமணம் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய தடைகள் விலகக்கூடிய முக்கியமான விரத தினமாக கொண்டாடக்கூடிய நாள் தான் பங்குனி உத்திரம். இந்த உத்திர நட்சத்திரம் வரக்கூடிய தினத்துல, அதாவது பங்குனி உத்திர நாள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விரத முறைகள் ஃபாலோ பண்ணீங்கன்னா, டெஃபினட்டா அடுத்த வருஷம் இதே நாள், இதே நேரத்துல ஒரு 90% நீங்க அந்த விரத முறைய என்ன வேணும்னோ அது கிடைச்சது அப்படிங்கிற திருப்தியோட வழிபடக்கூடிய நிலை இருக்கும். அதே மாரி குழந்தை இல்லாதவங்களுக்கு நாங்களும் டெஸ்ட் பேபிக்குலாம் ட்ரை பண்றோம். குழந்தை நிக்கவே இல்ல. ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கூட, இந்த டைம் பீரியட்ல அதாவது பர்ட்டிகுலரா பங்குனி உத்திரத்தன்னைக்கு விரதம் இருந்து இறைவன வந்து ரொம்ப மனமுருகி வேண்டுனீங்க அப்படின்னா, டெஃபினட்டா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சரி பொதுவாவே வந்து பார்த்தோம்னா, சூரியன் சொல்லக்கூடிய சூரியன் நட்சத்திரம் சொல்லக்கூடிய உத்திரம், அதே மாரி எடுத்துக்கும்போது இந்த டைம் ஆஃப் பீரியட்ல முருகப்பெருமான அதிகமா நம்ம வேண்டி வழிபடுறோம் இல்லையா? முருகப்பெருமான் தான் குழந்தைக்காரகனா பார்க்குறோம். ஸோ அப்ப ஒரு குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பிரச்சனைகள் ஒரு பக்கம் சரி செய்யக்கூடிய நிலை இருக்கு. நெறைய முருகப்பெருமான் கோயில்லலாம் பார்த்தோம் அப்டின்னா, பங்குனி உத்திரத்தன்னைக்கு விலக இடம் இருக்காது இல்லையா? அந்த அளவுக்கு நெறைய அதாவது ஒருத்தவங்களுக்கு வேண்டுதல் வைக்கிறாங்க. அந்த வேண்டுதல் நிறைவேறினா தானே அங்க வந்து மக்கள் போய் குவிவாங்க இல்லையா? ஸோ அது மாரி நம்மளுடைய எண்ணம் மனமுருகி வேண்டுனீங்க அப்டின்னா, நிச்சயமா அதுக்கான பிராப்தி அப்டின்றது கிடைக்கும். இந்த டைம் பீரியட்ல நெறைய கோவில்கள்ல
பால் குடம் எடுக்கிறது, பன்னீர் காவடி எடுக்கிறது, பால் காவடி இந்த மாரி விஷயங்கள்லாம் நெறைய அபிஷேகத்துக்காக நெறைய பண்றது. இதெல்லாம் நெறைய நடக்கக்கூடிய நிலை இருக்கும். ஸோ மனமுருகி வேண்டுங்க. அதுக்கு தகுந்த மாரியான ஒரு விடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த நட்சத்திர நாள்ல நமக்கு இறைவன் வந்து அருள் பாலிக்கிறார். அது மாரி நமக்கான விஷயங்கள குடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாம, இந்த பௌர்ணமி நாளையும் அதே மாரி உத்திரம் நட்சத்திரம் 2த்தையும் சேர்த்து தான் பங்குனி உத்திரமா பார்ப்போம். உத்திர நட்சத்திரம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 31ஆம் தேதி ஈவினிங் ஆரம்பிச்சு, மறுநாள் வந்து உங்களுக்கு 1ஆம் தேதியோட ஈவினிங்கோட முடியிறது. ஒரு 4:30 மணிக்கு மேல வந்து முடியக்கூடிய தன்மை இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம, பௌர்ணமி எடுத்துட்டோம் அப்படின்னா, அதிகாலை அதாவது 1/3/2026 அதாவது காலையில உங்களுக்கு 7:50 7:30லேருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட மறுநாள் காலையில உங்களுக்கு 7:50 வரைக்கும் இருக்கக்கூடிய நிலை இருக்கு. இந்த டைம் பீரியட்ல நம்ம வழிபாடு எடுத்துக்கலாம். சரி நான் இப்போ உத்திர நட்சத்திரத்துக்கு கும்பிடுறதா? அல்லது பௌர்ணமிக்கு கும்பிடுறதான்னு ஒரு குழப்ப நிலை இருக்கும் இல்லையா? ஒண்ணும் இல்லங்க. 1ஆம் தேதி நீங்க கணக்கு எடுத்துக்கலாம். அன்றைய நாள்ல காலையிலிருந்தே நீங்க வந்து உங்களுக்கான வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. இப்ப விரத முறைகள்னு ஒரு பக்கம் இருக்கு. விரத முறைன்றது பட்னியா இருந்து விரதம் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அவங்களுடைய உடல் வாகுதாங்க. நான் யாருக்குமே வந்து இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க. நம்ம முன்னோர்கள் ஆல்ரெடி சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்கவங்களுக்கு தகுந்த மாரியான விரத முறைகள ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லது. ஒருத்தவங்களுக்கு நல்ல சாப்பிடாம இருக்க முடியும். நான் மருந்து மாத்திரை எடுத்துட்டு இருக்கேன். என்னால சாப்பாடு ஸ்கிப் பண்ண முடியாதுன்னா, தாராளமா மனமுருகி வேண்டுங்க. அதுவே போதுமானது. சரி எப்படி போய் வழிபடலாம் அப்படின்னா, இந்த பௌர்ணமின்றது ரொம்ப ரொம்ப பிரகாசமான ஒரு நிலை. மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே தீர்க்கக்கூடிய நிலையாவும் இருக்கிறது. ஸோ முருகப்பெருமான கோவில்ல போய் வழிபடுறதா இருக்கட்டும், வீட்ல வந்து நிறைய பேர் நெய்வேத்தியம் வச்சு வழிபடுவாங்க இல்லையா? அந்த மாரி சக்கர பொங்கல். நமக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்க மாரி, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் வேணுன்ற மாரியும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வேணுன்ற மாரியும், லைஃப்ல நான் நல்ல ஒரு நிலைக்கு அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும், ஒரு பிரகாசமான எனக்கு ப்ரமோஷன் வேணும், நல்ல நிலைக்கு போணும், நான் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன். இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்குள்ள கேள்விகள் இருக்கு இல்லையா? வேண்டுதல கரெக்ட்டா வச்சுக்கோங்க. அந்த வேண்டுதலுக்கு தகுந்த மாரியான உங்களுக்கான அ இறைவன்கிட்ட உங்களுடைய சரணாகதி அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன வேணா பண்ணலாம். ஆனா நான் வந்து நீ எனக்கு பண்ணி தருவேன்றத நம்புறேன். முழு மனதோட நம்புறேன் அப்படிங்கிற மாரி நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஸோ அதிகாலையில இருந்து பார்த்தோம் அப்படின்னா, அதிகாலையில உங்களுக்கு படையல் போட்டு பால், பழம் வச்சு கூட நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்ல என்ன இருக்கோ, ஒரு தீபம் ஏத்தி நீங்க வழிபடலாம். அத பத்தி எந்த ஒரு இதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லன்னா, பொதுவா முருகப்பெருமானுக்கு நம்ம தினை மாவும், தேனும் தினை மாவும் வைப்போம் இல்லையா? அது வச்சு வழிபாடு பண்ணலாம். ஈவினிங் டைம்ல ஆல்ரெடி பௌர்ணமி இருக்குங்க. அதனால ஆனா உத்திர நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஒரு 4:30 மணிக்கு மேல முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி இருக்கிறதுனால 6 மணி வரைக்கும் அந்த நிலை இருக்கு. நம்ம பௌர்ணமி அந்த டைம் பீரியட்ல நம்ம வேண்டுதல் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு கூட நம்ம ஒரு விரத முறைகள நிறைவேத்திக்கலாம். காலையிலேயே போய் பன்னீர் குடம், பால் குடம் இந்த மாரிலாம் எடுக்கிறோம். நாங்க முதல் நாள்ல இருந்தே விரதமா இருக்கோம் அப்படிங்கிறவங்க, முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு டேல நீங்க உங்களுக்கான பிரார்த்தனைலாம் முடிச்சுட்டீங்க அப்படின்னா சாப்பிட்டுக்கலாம். அதுல எந்த இதுவும் கிடையாது. விரத முறைங்கிறது நம்மளுடைய தனிப்பட்ட முறையில நம்ம வச்சுக்கிற விரத முறை தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நெய்வேத்தியம் என்ன வைக்கலாம்னா, சர்க்கரை பொங்கல் வச்சு நெய்வேத்தியம் பண்ணலாம். அதே மாரி பால், பழம் வச்சு கூட நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்மளால முடிஞ்சது என்னவோ மலர்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ வாசனை மலர்களா இருக்கக்கூடியது. அதே மாரி சிவப்பு சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய பூக்கள் வந்து முருகப்பெருமானுக்கு அணிவிச்சு, அதன் மூலமாவும் நம்ம வழிபாடு செய்யலாம். விரத முறைகளுக்கு பெருசா வந்து நெறைய ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. நம்மளுடைய தனிப்பட்ட முறையில நம்ம இருக்கக்கூடிய விரத முறை தான். இத தாண்டி பெரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கிடையாது. ஸோ பங்குனி உத்திரம் அப்படிங்கிறதுல அன்றைக்கு நாள் நம்ம என்ன மாரியான அ வழிபாட்டு முறைகள், அத தாண்டி பாடல்கள் இதெல்லாம் பாடுவோம் இல்லையா? எப்பவுமே ஒரு தெய்வத்த அனுஷ்டிக்கிறோம் அப்படின்னா, நம்ம பாடல்கள் இதெல்லாம் பாடுவோம். ஸோ கந்தர் அலங்காரம், திருப்புகழ், சஷ்டி கவசம் இது போன்ற ஒரு பாடல்கள நம்ம பாடலாம். அது மட்டும் இல்லாம, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமகன்னு சொல்லிட்டு போய் பௌர்ணமி நாள்ல 21 முறை வந்து நீங்க சந்திரன பார்த்து கும்பிட்டீங்கனாலும், அதற்கான பவரும் இருக்கும். ஸோ முழு பௌர்ணமி நாள்ல நம்ம என்ன கேட்டாலும் பிரபஞ்சம் குடுக்கும். நமக்கான இறைத்தன்மை அப்படிங்கிறது உண்மையிலேயே முற்றிலும் ஒரு நம்ம மனமுருகி வேண்ட வேண்ட எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய பிராப்தி இருக்கு. பெரிய பெரிய விஷயமா அப்படின்றது மாரி எதுவும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணலாம். என்னங்க தான தர்மம் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளால முடிஞ்சது நான் 2 பேருக்கு சாப்பாடு வாங்கி குடுக்க முடியுமா? சாப்பாடு வாங்கி குடுங்க. அதுல என்னன்னா, உதவி செய்யலனாலும் பரவால்ல, ஊத்திரம் செய்யாமன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி மட்டும் செய்யாம இருந்தா போதுமானது. பொதுவா இந்த வெயில் காலம் ஆரம்பிக்கும்போது பார்த்தோம் அப்டின்னா, இந்த உத்திர நட்சத்திரம் வரனால அவங்கவங்க பால் காவடி, பன்னீர் காவடி, பால் குடம் இது மாரி எடுத்துட்டு வருவாங்கல்ல. அவங்களுக்கு பொதுவா பொதுவா பார்த்தோம்னா, இந்த தண்ணி அடிச்சு விடுவாங்க கால்லலாம். அந்த மாரி ஒரு உதவி கூட நம்ம செய்யலாம். வர்றவங்களுக்கெல்லாம் பார்த்துருப்போம் நம்ம கோயில் திருவிழாலாம் நடக்கிற டைம்ல, சாமி ஆடிட்டு வர்றவங்களுக்கெல்லாம் தண்ணி ஊத்தி விடுவாங்க கால்ல. அது மாரி இந்த கோவில்களுக்கு போகக்கூடிய நபர்களுக்கு நம்மளால முடிஞ்சதுன்னா ஒரு நீர்மோர் வாங்கி குடுக்கலாம். அதே மாரி சாப்பாடு வாங்கி குடுக்கலாம். இல்லங்க நான் விரதமா இருக்கோம். நாங்க எதுவும் சாப்பிட மாட்டோன்றவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு உதவிகள் செய்யலாம். நெறைய பேர் வந்து குடம் வாங்கி குடுப்பாங்க. இது மாரி ஏதாவது அந்த மாரி பண்ணலாம். இல்ல எனக்கு அப்படிலாம் அவங்க யாருக்கும் நான் பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கேன் அப்படின்னா, வயசான பெரியவங்கள பார்க்குறீங்க, சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறவங்கள பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களால முடிஞ்சது. உங்களால ஒரு அன்னதானம் போட முடியும். ஒரு 10 பேருக்கு
செய்ய முடியும். ஒரு 1000 பேருக்கு செய்ய முடியும்னாலும், ஒரு ஆளுக்கு வாங்கி குடுக்கனாலும் சரி. அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்த பொறுத்தது. ஸோ அன்றைய நாள்ல வந்து தான தர்மம் பண்ணுங்க. எதையும் எதிர்பார்த்து எதுவும் செய்யாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்பிக்கை, சரணாகதி, நமக்கு நல்லதே நடக்குன்ற நம்பிக்கையோட இந்த உத்திர நட்சத்திரத்த வந்து உங்களுடைய வேண்டுதல்கள் நல்லதே நடக்கும். என்னோட கர்ம வினைகள்லாம் கழியணும். இறைவன் வந்து எனக்கு அருளாசி குடுக்கட்டும்ன்றது ஒரு நம்பிக்கை தான். சரிங்களா? ஸோ இத பண்ணா அது நடக்கும், அது பண்ணா இது நடக்கும்ன்றத தாண்டி நம்மளுடைய ஆத்மார்த்தமான இறைவன் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கைய கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதுமானது. இந்த உத்திர நட்சத்திர நாள்ல பல பேர் வந்து என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ, அடுத்த உத்திர நட்சத்திரம் இதே பங்குனி உத்திரத்துல வரும்போது உங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படிங்கிறதுக்கு பல பேர் உதாரணங்களா இருக்காங்க. நிச்சயமா அதெல்லாம் உங்களுக்கும் நடக்கும்ன்றத நம்புறேன். நன்றி, வணக்கம்.